கேரள மாநிலம் கொல்லத்தில் கள்ள காதலனுடன் காரில் இருந்த மனைவியை தீ வைத்து எரித்த கணவரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சிவசபாபதி, இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லத்துல கோடியா கேட்டரிங் நிறுவனத்தை பத்மராஜ் அவருடைய மனைவி அனிலா இவங்க 2 பேருமே நடத்திட்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அனிலா பாத்தீங்கன்னா பத்மராஜுக்கு இரண்டாவது மனைவி ஆகுவார். இதுக்கிடையில பாத்தீங்கன்னா தினந்தோறும் பேக்கரி மூடப்பட்ட பிறகு அந்த பேக்கரியில வேலை செய்யற டோனி என்ற நபருடன் அடிக்கடி தன்னுடைய மனைவி அனிலா கார்ல வந்துகிட்டு இருக்கிறத பத்மராஜ் பார்த்துக்கிட்டு இருந்தது. நேற்று இரவு பாத்தீங்கன்னா இதே மாதிரி அனிலாவும் பேக்கரியில வேலை செய்யற சோனியும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது செம்முக், அதாவது கொல்லத்துல இருக்கிற செம்முக் சந்திப்பு என்ற இடத்துல ஒரு வேனை முன்னாடி காருக்கு முன்னாடி நிறுத்தி அவங்க கிட்ட வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேன்ல இருந்த பெட்ரோலை கார் மேல ஃபுல்லா எல்லாமே ஊற்றி தீ வச்சிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா அனிலா படு தீ காயத்துடன் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம கார்ல இருந்த சோனி அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த தீ பிடிச்ச உடனேயேவும் கதவை திறந்து தப்பிக்கிறப்போ அவருக்கும் தீக்காயம் ஏற்பட்டு அவரும் மருத்துவமனையில அதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம அனிலாவின் கணவர் பத்மராஜ் அவருக்கும் தீக்காயம் ஏற்பட்டு தீக்காயங்களுடன் அவங்க ஆட்டோவில் ஏறி போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிருக்காரு. போலீசார் இது பற்றி விசாரணை செஞ்சுட்டு இருக்கும்போது மனைவி மீது சந்தேகத்தின் பிரகாரம் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது போலீசார் தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இச்சம்பவம் குறித்து மேலும் பத்மராஜ் கிட்ட தீவிர விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது பத்மராஜுக்கு தீக்காயம் அடைஞ்சிருக்கிறதுனால மருத்துவ உதவி அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.